ஹாய் ஜென்ஜீஸ், வெல்கம் டு டே 88 ஆஃப் 90 டேஸ் ஆப்டிடியூட் சேலஞ்ச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அதில ஒரு சம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன். இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மல்டிபிள் டைப்ஸ் இருக்கும். அதில ஒரு டைப் தான் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு இப்ப சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி சால்வ் பண்ணலான்னு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பை சார்ட் குடுத்துருக்காங்க. டேட்டா இன்டர்பிரேஷன பொறுத்தவரைக்கும் பை சார்ட்டு, பார் கிராஃபு அந்த மாரி நெறைய சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அதோட ஓவரால் கான்செப்ட் ஐடியா நீங்க சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு இந்த சம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான் ரொம்ப. எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ? ஏவோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா புரிஞ்சுக்கணும். அந்த பை சார்ட் பொறுத்தவரைக்கும். டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%. டோட்டல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அப்ப 100% ஈக்குவல் டூ 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி. அப்ப டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%னா 100%னா 360 டிகிரி. அத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மீன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? 100% ஈக்குவல் டூ 360 டிகிரி. இப்ப வந்து நம்ம ஆங்கிளோட ஏவோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க 35ன்னு. நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஈக்குவல் டூ கிவன் பெர்சன்டேஜ் இன்டூ 360 டிவைட் பை 100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிளோட ஃபார்முலா. இப்ப ஃபார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி தான். அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 35/100 இன்டூ 360 100 0 0 கேன்சலு. 3.5 இன்டூ 36 1260. ஓகேங்களா? அப்போ பாயிண்ட் வச்சோம்னா ஆங்கிள் வந்து 126 டிகிரின்றது தெரிஞ்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சதுங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் டோட்டல் சேல் இஸ் 1200 மொத்த சேல்ஸும் 1200ன்னா வாட் இஸ் சேல் ஆஃப் பி? பி யோட சேல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா 20/100. அத நம்ம நார்மலா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாரி தான். 20/100 இன்டூ 1200ன்னா 20 இன்டூ 12 240 ரூபீஸ். 240 வந்து பார்த்தீங்கன்னா பி யோட ஆன்சர். ஓகேங்களா? டோட்டல் சேல் வந்து பி வந்து 240 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இதுல தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் போட்டுறலாம். 2வது ஈஸி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சி அண்ட் டி? சிக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 40%க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல போட்டு அப்புறம் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் டி யோட வந்து 5%னா 5/100 இன்டூ 360 போட்டு ஒரு ஆன்சர் வரும். அது 2த்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ஆப்டிட்யூட் பொறுத்தவரைக்கும் டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கும். நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணணும். அப்ப இந்த டிஃபரன்ஸ்ன்னும்போது 40 - 5% வந்து 35%. 35% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாரியே இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா 35% தான் ஏ ஓடது. அப்ப இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 126 டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சி அண்ட் டி யோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 126 டிகிரி. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ஒரு 2, 3 பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பிளஸ் இதுல இருக்கிற சில ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா மாரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்தவரைக்கும் நெறைய டாபிக் இருக்கு. அதுல இருக்க ஃபார்முலாஸ் அப்புறம் இந்த ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நோட்ஸ் மாரி ஒரு பிடிஎஃப் குடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்ல வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் முடியுது. ஸோ டே 89ல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு, டே 90ல மீட் பண்ணலாம். பாய்.